ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லலாம் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம், அதில் எத்தனை டார்கெட்டு, எத்தனை ஸ்டாப் லாஸு, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஓஏ டேட்டா அண்ட் ஐவி விக்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எல்லாமே ப்ரீமியம் எவ்வளோ இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு மார்னிங் நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எங்கேயுமே ரெண்டு நிற்கலை. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். கிட்டத்தட்ட மார்க்கெட்டு ஒரு சைட்வேஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு அதை பிரேக் பண்ணோட்டி நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. மார்னிங்லேருந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். இந்த 24,430 ஒரு வாட்டி, நேத்தியோட ரெண்டாவது வாட்டி. இன்னைக்கு மார்க்கெட்டை அதை பிரேக் பண்ணுச்சுன்னா பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஓகேங்களா, எது வரைக்கும் வந்துச்சுன்னா 24,260 வரைக்குமே மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆன மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த 24,300 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோடை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும் மாதிரியே மார்க்கெட்டை நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆச்சு. ரிட்டர்ன் ஆகிட்டு எப்பயும் போல் சிஏஎஸ்எஸ்ல ஒரு 80 பாயிண்ட் பார்ப்போம். இன்னைக்கு ஏற்றி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 35 பாயிண்ட் தான் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. திரும்பி மேஜர் சப்போர்ட்டுக்கு மேலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 430ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட், இப்போ இருக்கிற மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ குரூட் ஆயில் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. குளோபல் நியூஸுக்கு தகுந்தபடி மார்க்கெட்டு ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. திரும்பி ட்ரம்ப் இந்த டேரிஃப் 100 இந்தியா மேலே 100, யாரெல்லாம் ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 100% டேரிஃப் சொல்லியிருக்காரு. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு திரும்பி மார்க்கெட்டை ஃபால் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், எந்தெந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேடு ஹிண்டல்கோ. இன்னைக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஹிண்டல்கோ அரௌண்ட் ஒரு 1080 அந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகேங்களா, அரௌண்டு 1080ல் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்தோட்டி இந்த இடத்துல எடுத்தோட்டி மார்க்கெட்டை நேராக ஸ்டாப் லாஸ்லாம் வந்துச்சு. வேறு எங்கேயுமே போகலை, கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. இதில் நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னென்னா, எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே எனக்கு பிரேக் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வெயிட் பண்ணேன். பட் இன்னைக்கு ஏதோ ஒரு நான் கவனிக்கலையே, இல்லை என்னோட கவனக்குறைவுகள் தான் சொல்லணும். சரி, மார்க்கெட்டோ ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்த மாதிரி நானே அசியூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னு நினச்சிட்டு நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் இதில் பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லை. கிட்டத்தட்ட 1082 அந்த ரேஞ்சில் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1075 வச்சுருந்தேன். நேராக ஸ்டாப் லாஸ் தான், எங்கேயுமே மார்க்கெட்டு நிற்கவே இல்லை. இதில் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறுகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். நான் அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்தது தான் என்னோட பெரிய தவறுகள். ஓகேங்களா, நான் போய் மார்க்கெட்டு வரும்போது நான் இந்த 1088 வந்த ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் அங்கே வரவே இல்லை, டேரெக்டாக ஸ்டாப் லாஸு. அடுத்து நம்ம எடுத்திருந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா சைடஸ். இந்த சைடஸ் நான் சொல்லி தான் எடுத்திருந்தேன், ரிஸ்க் அதிகம், ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த சைடஸை ட்ரேட் எடுங்க, மீதி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்திருந்தோம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு ரேலி, கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட கவனிச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் திரும்பி மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இறங்குது. ஓகேங்களா, எப்பயுமே நான் அந்த இடத்துல பிரேக் ஆனோட்டி தான் எடுப்பேன். பட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக நான் அந்த ஹிண்டால்கோவில் எடுத்துட்டேன். பட் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்.
ஓகேங்களா. அதில் ஒரு 10 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருந்தேன். 10 கூட இல்லை, 8 பாயிண்ட்டு. பட் இதில் அப்போலோவில் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் ரெண்ட்டை நான் கேப்சர் தான் பாருங்கள். புக் அப்போலோ கேப்சர்டு 70 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் காப்பர் எடுத்திருந்தோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆச்சு 400. நான் 1:1 ஃபஸ்ட்டு டார்கெட்டில் 415 என்ட்ரி எடுத்திருந்தேன். 420 போகிறப்ப 419 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஏன்னா 411 என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 4 பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி ரெண்டு மார்க்கெட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆகும்போது அடிச்சிருச்சு. பட் முடியும் போது அது 420 தான் முடிஞ்சிருக்கு. அது சிஏஎஸில் முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸில் 419 420 முடிஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆயிருந்துச்சு. அடுத்தது நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நேஷ்னலு, இன்னொன்று எடுத்திருந்தோம் சைடஸு. ஓகே, சைடஸில் நான் ரிஸ்க்குன்னு சொல்லி தான் இங்கே எடுக்கவே சொல்லியிருந்தேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை இருந்துச்சு. சைடஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை இருந்தனால நான் ரிஸ்க்குன்னு சொல்லி தான் இந்த ஒரு நிமிஷம் சைடஸ் நேஷ்னல் மூவிங் அப்போலோ இந்த சைடஸு ரிஸ்கி ட்ரேடுன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் சைடஸில். ஓகேங்களா. சைடஸு அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணலை. ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் இருந்துச்சு. நான் ஸ்டாப் லாஸ் 1000 இந்த கேண்டிலுக்கு லோ தான் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. பட் நான் எக்ஸிஸ்ட் ஆக சொல்லிட்டேன். ஏன்னா வேகமாக இறங்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுன்றப்ப ஸ்டாப் லாஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. சரி ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு சைடஸ் எக்ஸிஸ்ட் பண்ணேன். பட் முடியும் போது அது நான் 1200 என்ட்ரி எடுத்தேன். 1205 தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னலில் 4 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். அப்போலோவில் 70 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். சைடஸில் ஒரு 10 பாயிண்ட் பக்கம் லாஸு. அதில் ஒரு 8 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்டு லாஸு. 74 பாயிண்ட்டு ரெண்ட்டு ப்ளஸில் ரெண்ட்டு நம்ம இதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அப்போலோ அண்டு நேஷ்னலில் ஓவராலாக பார்த்தா நம்ம ப்ராஃபிட்டில் தான் வெளியில் வந்தோம். நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஃப்யூச்சரில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஸ்டாக்குன்றப்ப நான் அதுக்கு தகுந்தாப்படி இப்போ நான் ஹிண்டால்கோவில் ஸ்டாப் லாஸ் வாங்குறேன்னா 10 பாயிண்ட்டு நான் ஸ்டாப் லாஸ் வாங்குறேன்னா ஹிண்டால்கோவோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஃப்யூச்சரில் இருக்கும். நான் 10 பாயிண்ட்டுனா உங்களுக்கு 12,000 வரும். நான் 100 பீஸ்னால் எனக்கு 1000 வரும். ஓகேங்களா. அதே நான் அப்போலோ எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் ஒரு 50 பாயிண்ட். அப்போலோவில் நான் 50 பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்தீங்கன்னா 100 125 பீஸ் வரும். 6000 7,000 ஸ்டாப் லாஸ் வரும். எனக்கு அவ்வளோ வராது. ஓகேங்களா. நான் என்ன செய்வேன்னா ஒரு 50 பீஸு 40 பீஸுன்னு கம்மியாக ஈக்விட்டியில் நான் எடுப்பேன். ஸோ நீங்கள் எடுக்கிறத பற்றி நான் தப்பு சொல்லலை. உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கேபிட்டல் இருக்குது. எனக்கு 2 ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் எனக்கு பேக்கப்புக்கு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 1 லேக் கேபிட்டலில் எம்டிஎஃப் பண்ணி தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா. அப்போ 1 லேக் கேபிட்டல்னா நான் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் என்னால் எடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த அப்படி தான் நான் பிளான் அக்கார்டிங் பண்ணி நான் என்னோட லாட் சைஸை நான் தேர்ந்தெடுப்பேன். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு எடுங்க. ஓகேங்களா. எனக்கு இதுவே மோர் தென் இனஃபாக இருக்குது. இன்றைக்கி அப்போலோவில் நான் 20 ஷேர் எடுத்தேன். 70 பாயிண்ட் 1400. இதில் நான் ஹிண்டால்கோவில் 100 பீஸ் எடுத்திருந்தேன். 10 ரூபா ஸ்டாப் லாஸ் 1000 எப்படி பார்த்தாலும் நான் 400 லாபத்தில் இருந்தேன். அதே மாதிரி நேஷனல் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நான் 300 பீஸ் எடுத்திருந்தேன். 4 ரூபானால எனக்கு 1200 கிடச்சிது. சைடஸில் வெறும் நான் 50 பீஸ் எடுத்திருந்தேன். அது ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் எனக்கு 500 போச்சு. ஓவராலாக நெட்டாக நான் 1500 2000 ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி வெளியில் வந்தேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோத்ரேஜும் நான் எடுத்திருந்தேன். பட் அங்கே ப்ரீமியம் குரூப்பில் நான் டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணல. இதுலேயும் நான் ஒரு ஷார்ட் போயிருந்தேன். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் பக்கம் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். சரி ஓகேங்களா. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடு. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அடித்தது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ட்ரேடை தான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர்த்து அதை வாங்குங்கன்னு நான் என்றைக்குமே சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் இப்போ நான் இதில் ஷார்ட்டு போகிறேன்னா உங்களுக்கு இதில் ஷார்ட்டுக்கு உண்டான இது உங்களோட இண்டிகேட்டரோ இல்லை உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷனோ ஏதோ ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார போங்க. ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ சப்போஸ் நான் நிஃப்டியில் சொல்கிறேன், சென்செக்ஸோட சார்ட்டு சரியாக தெரியாது. ஓகேங்களா. இப்போ 435 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நேற்று சொன்னால் அதே தான் 430 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு எங்கேயுமே நிற்காது. 350 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 300 இல்லை 260 இதுதான் மார்க்கெட்டோட சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 518 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 580 600. ஓகேங்களா. இப்போதைக்கு ஐவி பார்த்தீங்கன்னா
கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. 15 இருக்குது கால் சைடு. புட் சைடு பார்த்தீங்கன்னா 11 12 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ஏறுறதுக்கு உண்டான அறிகுறி இருக்குது. மேபி இது லாஸ்ட்டு அந்த பையிங் ப்ரெஷர்னால வந்திருக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 78,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் ரெண்டும் உங்களுக்கு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் 78,000க்கு மேலே ரெண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 78,000 உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் 78,500 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 77,500 78,000 மார்க்கெட்டு ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் வருமானு எனக்கு தெரியல. அதே மாதிரி நாளைக்கு 0 to ஹீரோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ரெண்டு ப்ரீமியமும் சென்செக்ஸ்ன்றனால ஒரு 100 ரூபாய் கீழே இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டு ப்ரீமியமும் சேர்த்து 100 ரூபாய் கீழே இருந்தால் அதை பற்றி யோசிங்க. இல்லை நான் கால் சைடு போகிறேன் புட் சைடு போகிறேனாலும் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ப்ரீமியம் வரும். ஓகேங்களா? மெல்ட் ஆகி வரப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நான் எடுக்கிற ட்ரேட்ஸு எல்லாமே இதில் நான் உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் கோர்சஸ், ஸ்ட்ராட்டஜி வித் லைவ் மார்க்கெட் டேட்டாவோட மார்க்கெட்டை எப்படி அணுகணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் ஓப்பன் என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.